ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 ஜுவல்லரி ஷாப்போட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். சில்வர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஜிஆர்டியில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. போகும்போது கால் பண்ணி கேட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் இயர் தான் வந்து 200 தொடுன்னு பார்த்தா இப்போவே தொற்றும் போல இருக்குது சில்வர் ரேட்ஸை. இப்போ வந்து என்னென்ன ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், என்னென்ன ஜுவல்லரி ஷாப்பில் நமக்கு பெனிஃபிட்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லலிதா ஜுவல்லரியோட ஒன் டைம் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இது வந்து கிராம் பேஸ்டு அண்ட் அமௌண்ட் பேஸ்டு ரெண்டு டைப்பாகவும் இருக்குது. இந்த ரெண்டு டைப்புக்குமே நமக்கு வந்து 100% வேஸ்டேஜ் கிடையாது. இது ஒரு 11 மந்த் ஸ்கீம். அமௌண்ட் பேஸ்டு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10,000லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 2 lakhsக்குள்ளே இருக்கணும். அண்ட் அமௌண்ட் பேஸ்டில் வந்து இன்னைக்கு நமக்கு கோல்ட் ரேட் என்னவோ அது வந்து கிராம்ஸ்லேயும் வரவு வச்சு கொடுத்துருவாங்க. அமௌண்ட்டாகவும் நமக்கு வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. இப்போ அமௌண்ட் பேஸ்டில் நீங்கள் வந்து ஒரு 1.5 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது அமௌண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எடுக்க போகிற அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை வந்து டிவைட் பண்ணி நமக்கு கிராம்ஸை கன்வெர்ட் பண்ணுவாங்க. இல்லை அன்னைக்கே வந்து நீங்கள் வரவு வச்சுக்கிறதா இருந்தாலும் கூட கிராம்ஸில் நம்மளால் வரவு வச்சுக்க முடியும். கிராம்ஸில் இப்போ பார்க்கலாம். கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு கோல்டாகவும் டெபாசிட் பண்ண முடியும், காயின்ஸாகவும் டெபாசிட் பண்ண முடியும். காயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித டிடக்ஷனும் கிடையாது. அது வந்து அதர் ஷாப் காயினாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, டிடக்ஷன் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 கிராம்ஸ் வந்து ஜுவல்லரி டெபாசிட் பண்ணுறீங்கன்னா டர்ட்ஸ்லாம் போக பேலன்ஸ் கிராமை வந்து வரவு வைப்பாங்க. கிராம்ஸ்லேயும் நமக்கு வந்து கிராம்ஸாகவும் வரவு வச்சு தருவாங்க அண்ட் ப்ளஸ் வந்து அமௌண்ட்டாகவும் வரவு வச்சுருவாங்க. ஸோ நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்லேருந்து ப்ரீ மெச்சூர் அவைலபிளாக இருக்கு. ஸோ 6 மந்த்துக்கு 6%, 7 மந்த்துக்கு 7%. லலிதாவில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் வேஸ்டேஜ் கம்மி அப்படிங்கிறதால இந்த ஸ்கீமை நீங்கள் ஒரு 8 மந்த்ல எடுத்தீங்கன்னா கூட பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு. இந்த ஸ்கீமை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு பாண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு காப்பி இருக்கும், நம்மக்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். இந்த ஸ்கீமுக்கு வந்து நமக்கு வேல்யூ அடிக்ஷன் கிடையாது, பட் வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா மொத்தமான அமௌண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போத்தி ஸ்வர்ண விருட்சம் ஸ்கீம் பற்றி. இதுவும் வந்து கிராம் பேஸ்ட் அண்ட் அமௌண்ட் பேஸ்ட் ரெண்டுமே இருக்கு. ஓல்டு கோல்டு இல்லை காயின்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000 டு மேக்ஸிமம் வந்து 2 லட்சம் வரைக்கும் வந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். இந்த ஸ்கீமுக்கு வேல்யூ அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% வந்து கிடையாது. போத் வந்து அமௌண்ட் பேஸ்டு அண்ட் கிராம் பேஸ்டு ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ப்ரீ மெச்சூர் பார்த்தீங்கன்னா 7th மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7th மந்த் வந்து நீங்கள் ரெடம்ஷன் பண்ணிங்கன்னா 60% ஆஃபர் தராங்க விஐலேருந்து. இது 8th மந்த்னா 70%. ஸோ அந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து விஐயில் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம ஒரு 8 கிராம் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ரேட்ல பர்ச்சேஸ் பண்றப்போ நமக்கு வந்து என்ன லாபம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 8 கிராம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல 92,000 வருது. வேல்யூ அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 13,000 வருது. ஸோ மொத்தமா கோல்டு ரேட்டும் வேல்யூ அடிக்ஷன் சேர்த்து 1,05,800 ரூபாய் வருது ஜிஎஸ்டி இல்லாம. இதே நீங்க வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு இந்த ஜுவல்லரியை வாங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த கோல்டு ரேட் பிளஸ் வந்து ஜிஎஸ்டி இதை பே பண்ணா போதும். ஏன்னா வந்து போத்தீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% வரைக்குமே இருக்குது வேஸ்டேஜ். நீங்கள் 15% செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாமே விஏ வந்து இருக்காது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 13,000 வந்து ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஷாப்பில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த ஷாப்பில் வந்து ஜிஎஸ்டி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னு ஒரு தடவை கேட்டுக்கிட்டா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க, நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏகே ஜுவல்லரியோடது. இதுவும் அமௌண்ட் பேஸ்ட் கிராம் பேஸ்ட் ரெண்டுமே இருக்கு. அமௌண்ட் பேஸ்டில் வந்து நம்ம 10,000லேருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து நம்ம 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறப்போ நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். கிராம் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு கோல்டு வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம், நோ லிமிட்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா ஜுவல்லரி ஷாப்லையுமே ஓல்டு கோல்டுக்கு வந்து லிமிட் கிடையாது. வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 100% கிடையாது, கிராம் பேஸ்டும் கிடையாது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேஸ்ட்லேயும் உங்களுக்கு 100% வந்து வேல்யூ அடிக்ஷன் கிடையாது. இதே 11 மந்த்னா நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணணும். இதே 15 மந்த் லாக்இன் பீரியட்னா ஜிஎஸ்டி கூட நம்ம வந்து பே பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 8 கிராம் டெபாசிட் பண்ணுறீங்க, இன்னைக்கு கோல்டு ரேட்டில் அதை நம்ம வாங்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 13,000 விஏவும் ப்ளஸ் வந்து 3,000 கிட்ட ஜிஎஸ்டியும் நம்மளால சேவ் பண்ண முடியும். டோட்டலாக கிட்டத்தட்ட உங்களுக்கு
13 + 3னா 16,000 வந்து மிச்சமாகிற மாதிரி இருக்கும். மங்களன் நமக்கு வந்து அதே ப்ராசஸ் தான். அமௌண்ட் பேஸ்ட் அண்ட் கிராம் பேஸ்ட் ரெண்டுமே இருக்கு. அமௌண்ட் பேஸ்ட் வந்து 10,000லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிராம் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ஓல்டு சில்வர் கூட நம்ம டெபாசிட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீமோட லாக்இன் பீரியட் வந்து 11 மந்த் ஸ்கீம் தான். இதுக்கு வேஸ்டேஜும் கிடையாது அண்ட் வந்து ஜிஎஸ்டியும் கிடையாது. இந்த ஸ்கீம்ல நீங்க கிட்டத்தட்ட வந்து 16,000 வந்து சேவ் பண்ண முடியும். ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்ணிட்டு இந்த ரேட்ல, அதாவது இன்னைக்கு ரேட்ல எடுத்தீங்கன்னா ஒரு 16,000 வந்து ஒரு பவுனுக்கு நம்மளால சேவ் பண்ண முடியும். இதே இந்த ஸ்கீமை நீங்க வந்து அந்த மந்த்லி ஸ்கீமோட ஜாயின் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னுமே நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ நீங்க ஒரு 5 சவரன் 6 சவரன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மந்த்லி ஸ்கீமையும் பே பண்ணிட்டு இதுலயும் நீங்க அமௌண்ட்டா இல்லைன்னா வந்து ஓல்டு கோல்டா சில்வரா டெபாசிட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாம இல்ல ஜிஎஸ்டி இல்லாம அதிகமான ப்ராஃபிட்டோட நம்மளால வந்து கோல்ட் ஜுவல்லரி வாங்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி, இதுவும் வந்து அமௌண்ட் பேஸ்ட் அண்ட் கிராம் பேஸ்ட் ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு அமௌண்ட் பேஸ்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 lakhsக்குள்ள அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கிராம் பேஸ்டுனா நீங்கள் ஓல்டு கோல்டாகவும் டெபாசிட் பண்ணிக்கலாம் இல்லை காயின்ஸ் அப்படின்னு டெபாசிட் பண்ணிக்கலாம். காயின்ஸுங்கிறப்ப உங்களுக்கு வந்து டிடக்ஷன் கிடையாது. ஓல்டு கோல்டு வந்து அது பியூரிட்டியை பார்த்து கிராம்ஸாக நமக்கு வந்து வரவு வச்சுருவாங்க. விஏல வந்து இது கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் கிராம்ஸாக தான் வரவு வச்சுருக்கீங்கன்னா வேல்யூ அடிக்ஷன் வந்து அப் டு 18% வந்து 50% வரைக்கும் ஃப்ரீ. மீதி இருக்கிற 9% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 18% உள்ள ஒரு நகையை சூஸ் பண்ணீங்கன்னா 9% வந்து கம்பெனி ஏற்றுக்கும், 9% வந்து நம்ம பே பண்ணோம். இதே வந்து ஒரு 12% நகையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா 6% வந்து கம்பெனி ஏற்றுக்கும், 6% வந்து நம்ம பே பண்ணோம். இப்போ 19% உள்ள நகை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து 9% மட்டும்தான் பெனிஃபிட்டு. பேலன்ஸ் இருக்கிற 10% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராம்ஸாக வரவு வச்சிங்கன்னா, அமௌண்ட்டாக நீங்கள் வரவு வச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ அடிக்ஷன் அப் டு 18% வரைக்கும் கிடையாது. ஸோ இன்னைக்கு ரேட்டில் நீங்கள் வந்து ஒரு 2 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 11 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து கோல்டு ரேட் என்னவோ அது மாதிரி எடுத்துக்கணும். இப்போ 2 lakhsல இன்னைக்கு கிராம்ஸா நம்ம வர வச்சுப்பேன் அப்படின்னா கூட நீங்க வந்து வரவு வச்சுக்க முடியும். இல்லை அமௌண்ட்டா டெபாசிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அமௌண்ட்டா வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலாரிட்டி பெனிஃபிட் தான் கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம்லாம் எதுவும் இருக்காது. இந்த ஸ்கீமுக்கு வந்து உங்களுக்கு கிஃப்ட்டும் தராங்க. இல்லை கிஃப்ட் வேணான்னா நம்ம கட்டுற அமௌண்ட்லேருந்து சில்வர் வந்து 1% வந்து நமக்கு வவுச்சர் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதில் என்ன வேணாலும் வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தங்கமயிலோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது வந்து ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து வெறும் கேஷ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அமௌண்ட் பேஸ்டுன்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சா கூட கமெண்ட்ல நீங்கள் சொல்லலாம். மினிமமாக வந்து 15,000லேருந்து நம்ம பே பண்ண முடியும். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட்டோ அதுபடி கிராம்ஸா வந்து வரவு வச்சிருவாங்க. 11 மந்த் ஸ்கீம் இது. விஏலேருந்து உங்களுக்கு 75% வந்து ஆஃபராக கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி வந்து பேயபிள். ஒன் டைம் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 1 or 2 டைம்ஸ் நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டெபாசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. பை பை.